அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். ஆசையாசையாய் வளர்த்த அன்பு மகளை பறிகொடுத்து விட்டோமே என பெற்றோர்கள் கதறும் காட்சிகள்தான் இவை. பொதுவாக விபத்து ஏற்படுத்தினால் போலீசார் கைது செய்வார்கள். ஆனால் இங்கு விபத்துக்கு காரணமே போலீசாரின் அடாவடித்தனம்தான். ஆம், போக்குவரத்து போலீசாரின் கெடுபிடி ஒரு சின்ன சிறுமி உயிரிழந்ததற்கு காரணமாக அமைந்துள்ளது. தங்களது 3.5 வயது பெண் மகளை இழந்து தவிக்கும் பெற்றோரின் கதறல் காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. என்ன நடந்தது பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டம் மத்தூர் தாலுகாவின் கொரவனஹள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் அசோக் மற்றும் வாணி தம்பதியர். இவர்களுக்கு 3.5 வயதில் ஹிருத்திக்ஷா என்ற பெண் குழந்தை இருந்தது. இந்த நிலையில் எப்போதும் போல வீட்டின் வெளிப்புறத்தில் சிறுமி ஹிருத்திக்ஷா விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது குழந்தையை ஒரு தெருநாய் கடித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து காயமடைந்த மகளை பெற்றோர் பைக்கில் அமர வைத்து அருகே இருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று கொண்டிருந்தனர். அப்போது மத்தூர் சாலையில் போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் அணியாத இருசக்கர வாகன ஓட்டிகளை சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது சிறுமியுடன் சென்ற அசோக்கின் இருசக்கர வாகனத்தை திடீரென போலீசார் வழிமறித்தனர். இதனால் நிலை தடுமாறி மூவரும் கீழே விழுந்தனர். இதில் சிறுமியின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குழந்தையின் தாயும் தந்தையும் லேசான காயமடைந்தனர். ஆசையாசையாய் வளர்த்த அன்பு மகளை பறிகொடுத்து விட்டோமே என பெற்றோர்கள் கதறி அழும் காட்சி காண்போரின் மனசாட்சியை உலுக்கும் வகையில் இருந்தது. மேலும் இந்த சம்பவத்தை கண்டித்து சிறுமியின் பெற்றோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மாண்டியா மாவட்ட மருத்துவமனை முன் நெடுஞ்சாலையில் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மல்லிகார்ஜுன பாலதண்டி உறவினர்கள் மற்றும் உள்ளூர் வாசிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இது தொடர்பாக மாண்டியா போக்குவரத்து காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஜெயராம், நாகராஜு மற்றும் குருதேவ் ஆகிய 3 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்துக்கு போக்குவரத்து போலீசாரின் கெடுபிடியே காரணம் என அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். போக்குவரத்து போலீசாரின் அடாவடியால் 3.5 வயது பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்திருப்பது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரிப்பு மற்றும் வலியுடன் கூடிய வெரிகோஸ் வெயினில் இருந்து விடுபடுங்கள். இந்தியாவின் நம்பர் 1 வெரிகோஸ் வெயின் மருத்துவமனை ஏவிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆலோசனை பெறுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.